சிறப்பு விருந்தினராக இருக்கக்கூடிய ஆந்திர மாநில தேவ் ஆனந்த் ஜி துணைத் தலைவர் அவர்களுக்கும் மற்றும் மேடையில் இருக்கும் பாரதிய ஜனதா கட்சி மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக வந்திருக்கக்கூடிய அனைத்து இந்த நேரத்தில் வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். என் கண்முன் இருக்கும் பெண்களாகிய தாய்மார்கள் எந்தவித எதிர்ப்பும் இல்லாமல் அழகாக வந்து இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற தாய்மார்களுக்கு என்னுடைய வணக்கம் தெரிவிக்கிறேன். இந்த கூட்டம் எதுக்காக போட்டிருக்காங்கன்னா வருகின்ற முன்னிட்டு போட்டிருக்காங்க. வருடங்கள் திமுக ஆட்சி பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய பிரச்சனையை நீங்க எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறீங்க. நம்முடைய தமிழ்நாடு எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணும்னா வருகின்ற சட்டசபை தேர்தலில் எடப்பாடி அவர்கள் அமைச்சராக ஏற்றாலுமே தமிழ்நாடு பசுமையாக இருக்க முடியும். ஏனென்றால் அதிகமான பிரச்சனை பெண்களுக்கு தான் ஏற்படுது. தாய்மார் வீட்டில் நிம்மதியா தமிழ்நாடு இல்லையா? ஒவ்வொரு நாளும் ஆட்சிக்கு வந்தார், திமுக ஆட்சியில் வந்த உடனே என்ன சொன்னாங்க, விலைவாசி கம்மி பண்ணிடுறாங்க, சிலிண்டர் விலை கம்மி பண்ணிடுறோம், உங்களுக்கு மாசமான கரெக்டாக நாங்கள் கொடுத்துருவோம்னு சொன்னாங்க. எதனா ஒழுங்காக செஞ்சாங்களா? எதுவும் செய்யலைங்க. ஒரு நாளைக்கு ஒரு 500 ரூபா சம்பாதிப்பீங்களா? அந்த 500 ரூபா எடுத்துன்னு போனால் எவ்வளோ நம்ம பொருள் வாங்க முடியும்? 2-3 பொருள் வாங்க தான் முடியுது. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது? ஜெயலலிதா ஆட்சி இருக்கிறப்போ நம்ம 100 ரூபாய் எடுத்துன்னு போனால் கூட எவ்வளோ காய்கறி வாங்குவோம். அந்த மாதிரி இப்போ வாங்க முடியுதா? வாய்ப்பே இல்லை. 1000 ரூபாய் எடுத்துன்னு போனால் கூட நம்மளுக்கு பத்த மாட்டுது. ஏன்னா நானும் ஒரு குடும்பம் பண்ணுறேன்னு தெரியலையா எவ்வளோ விலைவாசி எப்படி ஏறி இருக்குதுன்னு? தயவு செஞ்சு வருகின்ற சட்டசபை தேர்தலில் தாய்மார்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக வேட்பாளராக நின்றாலும் ஓட்டு போட்டு வைக்கணும். நன்றி, எனக்கு வாய்ப்பு கொடுத்தது.